இப்ப மறுபடியும் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் நேற்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ. அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு. கோட்டூர் சண்முகம் திமுகவுடைய வட்ட செயலாளர் அவர் மா சுப்பிரமணியத்துக்கிட்ட 2 தடவை பேசியிருக்காரு, இந்த ஞானசேகரன் விவகாரத்துக்கு அப்புறமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதற்காவது மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரான என்ன என்கிட்ட பேசுறதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்க கடந்து போறாங்க. இங்க அது பிரச்சனை கிடையாது. அந்த வட்ட செயலாளர் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஞானசேகரன் பேசியிருக்காரு, ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு, மறுபடியும் ஞானசேகரன் பேசியிருக்காரு, அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நடராஜன் அப்படிங்கிற ஒரு பணியாளர்கிட்ட பேசியிருக்காரு. இதற்கு பிறகு உங்ககிட்ட பேசியிருக்காரு. நீங்க 6வது நபர். அப்ப அந்த 5 பேர்கிட்டயும் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக உங்ககிட்ட ஏன் பேசியிருக்க கூடாது? இதுதான் சர்க்கம்ஸ்டன்சஸ். இதை சேர்த்து தான் நீங்க பதில் சொல்லணும். ஆனா நேற்று எங்க வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணி பேசுறதெல்லாம் சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. மீடியாவும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை முதல்ல கேட்ட உடனே அதற்கு மா சுப்பிரமணியம் பதில் சொல்லாம சேகர்பாபு குதிக்கிறாரு. ஏன் அவருக்கு வாய் இல்லையா? பதில் சொல்ல மாட்டாரா? அந்த கேள்வி என்ன சேகர்பாபு பார்த்தா கேட்கப்பட்டது என காப்பாத்துறாங்களாமா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை தொடர்ச்சியா காப்பாத்திட்டே வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா?